டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் பங்கேற்ற மாபெரும் போராட்டம் மதுரையில் நடைபெற்றது. டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மதுரை மாநகரே குலுங்கக்கூடிய வகையில் மாபெரும் போராட்டம் நடைபெற்றது. டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான பணிகளை மத்திய அரசு முழுமையாக ரத்து செய்ய கோரியும், பாதுகாக்கப்பட்ட வேளாண் பகுதியாக அறிவிக்க கோரியும் பல்வேறு அமைப்பினர் மதுரை மேலூர் பகுதியிலிருந்து தமுக்கம் தலைமை தபால் நிலையம் நோக்கி பேரணியாக புறப்பட்டனர். இதனால் மதுரை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பிறகு போராட்டக்காரர்களுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதனை ஏற்று கொடிக்குளம் பகுதியிலிருந்து வாகன பேரணியாக செல்ல ஒப்புக்கொண்டனர். நடைப்பயணமாக சென்று கொண்டிருந்த சுமார் 5000 பேர் வாகனங்களில் தமுக்கம் நோக்கி சென்றனர். மதுரை டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேரணியாக வந்தவர்களை தமுக்கம் மைதானம் அருகே காவல்துறையினர் தடுத்தனர். திட்டமிட்டபடி தமுக்கம் தபால் நிலையம் வரை அனுமதிக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூறினர். இதனால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது. அதன் பின்னர் காவல்துறையினருக்கும் போராட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதனால் தமுக்கம் மைதானம் பகுதி பரபரப்பாக மாறியது. டங்ஸ்டன் விவகாரத்தில் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று மதுரை மக்கள் ஒருமித்த குரலில் வலியுறுத்தினர். வீடு வாசல் நிலங்க காடு கரை எல்லாமே பாதிக்கு, பிள்ளை ஊட்டி படுப்பு எல்லாமே பாதிக்கு. நாங்க மக்கள் இருக்கிற வரைக்கும் நாங்க பாதுகாப்பா இருக்கணும். நாங்க ஊரை விட்டு கிளம்ப மாட்டோம். சுமார் 8 மணி நேரம் நடைபெற்ற போராட்டத்தில் தன்னெழுச்சியாக பல்வேறு கிராமங்களை சேர்ந்த மக்கள் பங்கேற்றனர். மக்களோட உரிமைக்கு நாங்க போராட வேணும். கண்டிப்பா இது மத்திய அரசு மாநில அரசுகளை கண்டித்து எங்களோட வளம் காக்குறதுக்கு, விவசாயம் காக்குறதுக்காக, எங்க மண்ணை காக்குறதுக்காக நாங்க போராடுறோம். மத்திய அரசை கண்டிச்சு நாங்க போராடுறோம். டங்ஸ்டன் இங்க வரக்கூடாது. எங்களோட இயற்கை வளம் எல்லாத்தையும் அழிக்க பாக்குறாங்க. எங்களை ஊரோட விரட்ட பாக்குறாங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. மத்திய அரசுக்கு நாங்க இறுதி வரை நாங்க போராடுவோம். கண்டிப்பா போராடிக்கிட்டே இருப்போம். இதுக்கு முடிவு தெரியும் வரையலாம். போராட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு வழியெங்கும் பொதுமக்கள் குடிநீர், குளிர்பானம் போன்றவற்றை வழங்கினர். மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிரான போராட்டத்திற்கு அனுமதி மறுத்ததாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் பாஜக தலைவர் போல எடப்பாடி பழனிசாமி நடந்து கொள்வதாக அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். மதுரை டங்ஸ்டன் சுரங்க எதிர்ப்பு போராட்டம் தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மக்கள் உணர்வு பூர்வமாக போராடினால் காவல்துறை கொண்டு அடக்குமுறை கையாளப்படுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் டங்ஸ்டன் சுரங்கம் அமைவதற்கு திமுக அரசு ஆதரவாகவே இருப்பதாகவும் இபிஎஸ் கூறியிருந்தார். எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்திற்கு பதிலளித்துள்ள சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, நடைப்பயணத்திற்கு பதிலாக வாகனங்களில் சென்று போராட்டம் நடத்துங்கள் என்று காவல்துறை அறிவுறுத்தியதாகவும், போராட்டத்திற்கு சில கட்டுப்பாடுகள் மட்டுமே விதிக்கப்பட்டதாகவும் விளக்கமளித்துள்ளார். டங்ஸ்டன் போராட்டம் மோடி அரசுக்கு எதிரானது என்று கூடவா பழனிசாமிக்கு தெரியாது என்று கேள்வி எழுப்பியுள்ள ரகுபதி, சுரங்கம் அமைக்க முயலும் பாஜக அரசை ஒரு வார்த்தை கூட குறிப்பிடாமல் விமர்சிப்பது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்பதையும் மறந்து பாஜக தலைவரைப் போல எடப்பாடி பழனிசாமி நடந்து கொண்டிருப்பதாகவும், பாஜகவோடு ரகசிய கூட்டணி வைத்து செயல்பட்டு வரும் எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் எனவும் ரகுபதி விமர்சித்துள்ளார். சென்னையில் மனவளர்ச்சி குன்றிய கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் மாணவியின் தோழியையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மனவளர்ச்சி குன்றிய கல்லூரி மாணவி சென்னையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. மாணவியின் தந்தை அளித்த புகாரின் பேரில் சிந்தாதிரிப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தினர் 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மாணவியின் செல்போன் எண்ணுக்கு வந்த அழைப்புகள், குறுஞ்செய்திகள் அடிப்படையிலும் விசாரணை நடைபெற்றது. இந்த வழக்கில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அஜித்குமார், கல்லூரி மாணவர்கள் சுரேஷ், கார்த்திக், 12ஆம் வகுப்பு மாணவர் உள்ளிட்ட 7 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தனர்.
தொடர் விசாரணைக்கு பிறகு பாதிக்கப்பட்ட மாணவியின் பெண் தோழியையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மனவளர்ச்சி குன்றிய கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமையில் வேறு யாருக்கும் தொடர்பு இருக்கிறதா என விசாரணை தீவிரமடைந்துள்ளது. பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்த பகுதியில் கரடி நடமாட்டம் தென்படுவதால் பொதுமக்கள் இரவு நேரங்களில் வீட்டிலிருந்து வெளியே வருவதை தவிர்க்குமாறும். ஆண்டிப்பட்டி அருகே ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் அண்மையில் கரடி தாக்கி உயிரிழந்த நிலையில் வனத்துறை ஒலிபெருக்கி மூலம் விடுத்த எச்சரிக்கைதான் இது. மயிலாடும்பாறை அருகே உள்ள சிதம்பர விலக்கு பகுதியில் சில தினங்களுக்கு முன்பு சென்றாய பெருமாள் என்ற ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் கரடி தாக்கி உயிரிழந்தார். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியதால் வனத்துறையினர் மலை கிராமங்களில் ஒலிபெருக்கி வாயிலாக கரடி நடமாட்டம் குறித்து அறிவித்தனர். இரவு நேரங்களில் மக்கள் வெளியே வர வேண்டாம் என்றும் தண்ணீர் தேங்கும் இடங்கள் பழமரங்கள் உள்ள பகுதிகளில் கவனமுடன் இருக்க வேண்டும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. தண்ணீர் தேங்கும் இடங்கள், கரையான் புற்று பகுதிகள், பனைமரம் மற்றும் பழமரங்கள் உள்ள இடம் முதலிய பகுதிகளுக்கு அருகே செல்வதை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். கரடி நடமாட்டம் தொடர்பாக கடமலைக்குண்டு, மயிலாடும்பாறை, குமணன்தோடு, கொம்புக்காரன் புலியூர், மேலப்பட்டி, சிதம்பர விலக்கு மலை கிராமங்களில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. கல்லூரிகளில் பொங்கல் கலை நிகழ்ச்சிகள் களை கட்டின. பொங்கலை வரவேற்கக்கூடிய விதமாக சிவகாசியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற தமிழர் மரபு திருவிழாதான் இது. கோலாகலமாக நடைபெற்ற இதில் பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் பாரம்பரிய ஆடை அணிந்து வந்தனர். மேளதாளம் முழங்க பறை இசை, கும்மி, பொய்க்கால் குதிரை என்ற நிகழ்ச்சி களை கட்டியது. பலவிதமான விளையாட்டுகளும் இதில் அரங்கேறின. தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக அமைந்த இந்த விழா மகிழ்ச்சியாக இருந்ததாக மாணவ மாணவிகள் தெரிவித்தனர். தனியார் கல்லூரியில் கோலாகலமாக நடந்த சமத்துவ பொங்கல் கொண்டாட்டம்தான் இது. கல்லூரியில் பாரம்பரிய முறைப்படி மண்பானையில் பொங்கல் வைத்தனர். கரும்பை தோரணமாக கட்டியும் வீடுகளைப் போல் குடில்கள் கட்டி வண்ணக் கோலமிட்டு உற்சாகமாக கொண்டாடினர். கரகாட்டம், முகிலாட்டம், கும்மி என நிகழ்ச்சி களை கட்டியது. சக மாணவர்களோடு சமத்துவ பொங்கல் கொண்டாடுவது மகிழ்ச்சி அளிப்பதாக மாணவர்கள் தெரிவித்தனர். சேலத்தில் நாட்டுப்புற கலை மீட்பு திருவிழாவில் செவிக்கும் கண்களுக்கும் கலைஞர்கள் விருந்தளித்தனர். பெரியார் பல்கலைக்கழகமும் சாதிப்போர் தமிழ்ச்சங்கமும் இணைந்து நாட்டுப்புற கலை மீட்பு திருவிழாவை நடத்துகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் தமிழ்நாடு முழுவதிலுமிருந்து 2000க்கும் அதிகமான நாட்டுப்புற கலைஞர்கள் பங்கேற்று தங்கள் கலைத்திறனை வெளிப்படுத்த கும்மியாட்டம், பறையாட்டம், தப்பாட்டம், காவடியாட்டம், சிலம்பாட்டம், பம்பையாட்டம், கரகாட்டம், தெருக்கூத்து, தேவதையாட்டம் உள்ளிட்ட நாட்டுப்புற கலைகள் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தன. பாடி எடுத்து வசந்த பூவா ஓரமா காளியம்மனா கருப்பசாமி பெத்தவர் தேவியா வல்லவர் சாமி முன்னோரையனா பேச்சியத்தளம் மாரியம்மனா சித்திர கோபுரம் கட்டவே நமது வாழ்வியல், கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய கலைகளுக்கு புத்துயிர் கொடுக்கும் வகையில் நிகழ்ச்சிகள் களை கட்டி வருகின்றன.